நல்லா பண்ணியிருக்காரு. ஸ்லோவா இருக்குன்னு சொல்றாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு? கொஞ்சம் லென்த் அதிகம் படம். மற்றபடி நான் அதர்வைஸ் ஓகே. எது மாதிரி ஸ்டோரி? கிரைம் த்ரில்லர் செகண்ட் ஹாஃப். நல்லா இருக்கு. துல்கர் எப்படி நடிச்சிருக்காரு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. ஓகே. துல்கர் துல்கர் எப்படி சர்மா நடிச்சிருக்காரு? ஆக்டிங். அது நல்லா நடிச்சிருக்காரு. லைக் வந்து ஒரு சினிமா எடுக்கிறத பற்றின படமாகவும் கொண்டு போயிருக்காங்க. சேம் டைம் ஒரு கிரைம் ஸ்டோரி விசாரிக்கிறது ரெண்டு ரெண்டு பக்கமாக எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி, செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி. ஓவராலாக படம் சூப்பராக இருக்கு. துல்கர் சல்மான் நல்லா நடிச்சிருக்காரு. ராணா ரகுபதி நல்லா நடிச்சிருக்காங்க. மியூசிக் சூப்பராக இருக்கு. சமுத்திரகனி சூப்பராக நடிச்சிருக்காரு. ஹீரோயினாக நடிச்சவங்க நல்லா நடிச்சு, எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. நல்லா இருந்தது. துல்கர் சர்மா ஆக்டிங் சார். இல்லை, அவரோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது. கிளைமேக்ஸ் அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கு. படம் எப்படிங்க சார்? படம் எப்படி இருக்கு? துல்கர் சர்மா ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. ராணாவோட கேரக்டர் சமுத்திரகனியோட நல்லா இருக்கு. படம் எப்படி எப்படிங்க சார்? படம் எப்படி இருக்கு? ஒன் டைம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஜவ்வாக போகுது, செகண்ட் ஹாஃப் நல்லா த்ரில்லிங்காக போகுது. ஏன் ஜவ்வு மாதிரி போகுது? ஜவ்வு மாதிரி போனால் ரொம்ப ஆக்டிவாக எடுக்கலாம் படம். நல்லா வசனம் கொடுக்கலாம், பாட்டு பாடல்லாம் கொடுத்துருந்தா படம் ரொம்ப ஹெவியாக நல்லா போயிருக்கும். அதுக்கு எடுத்துட்டாங்க. செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? செகண்ட் ஹாஃப் நல்லா த்ரில்லிங்காக போணுச்சு, நல்லா இருக்கும். துல்கரோட ஆக்டிங் எப்படி இருக்கு? துல்கார்னு சூப்பராக இருந்தது. அவர் இன்னொருத்தர் இருக்கிறாருல, ராணா ராணா நடிப்பு நல்லா இருந்தது. சமுத்திரகனி சமுத்திரகனி நடிப்பு நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப பாட்டு பாடல் இந்த மாதிரி கொண்டு போயிருந்தா படம் வந்து ரொம்ப சூப்பர் ஹிட் ஆகிருக்கும். அதுக்கு எடுத்துட்டாங்க. சமுத்திரகனிக்கும் துல்கருக்கும் கிளாஷ் ஆகிட்டே இருக்கும், சண்டை வந்துட்டே நல்லா இருக்கும் அவங்களுடைய. நல்லா இருக்கு சார். துல்கர் சர்மா ஆக்டிங் சார் நல்லா இருக்கு சார். நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. எதை பேஸ் பண்ணிங்க சார் இது? இது சொல்லலை சார், பாருங்க, நல்லா இருக்கும் படம். அது ஒரு மூவி மாதிரி எடுத்திருக்காங்க. படத்துல ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. அதுல ஒரு சஸ்பென்ஸ், ஒரு கொலை நடந்துரும். அது நல்லா இருக்கு சார். துல்கருக்கும் சமுத்திரகனி கிளாஷ் வந்துட்டே இருக்கும். அது ஸ்டோரி தானே. நான் ஸ்டோரியில் அது ஆக்சுவலாக நல்லா வருது. ரெண்டு பேரும் நல்லா நடிச்சிருக்காங்க. ராணாவோட கேரக்டர் எப்படி இருந்துச்சு செகண்ட் ஹாஃப்? அது சூப்பராக இருந்துச்சு. நான் ஒரு போலீஸாக வருவார், சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக செகண்ட் ஹாஃபில் தான் அவர் வராரு. ஸ்டார்டிங் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக நல்லா இருக்கு. சமுத்திரகனி ஆக்டிங் சார். சார் படம் எப்படிங்க சார்? செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போரடி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. படம் எப்படிங்க? செகண்ட் ஹாஃப் ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இதில் பிடிச்ச சீன் உங்களுக்கு? பிடிச்சது எல்லாமே நல்லா தான் இருந்தது. சும்மா இருக்கு. போர் அடிக்குதுன்றாங்க படம். ரெண்டு ஹாஃப்மே போர் அடிக்குது அப்படின்னு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சது. செகண்ட் ஹாஃப் ஸ்டோரி கொஞ்சம் வேற மாதிரி செட் பண்ணேன். அந்த மாதிரி இல்லை. சமுத்திரகனி ஆக்டிங் சார். ஆக்டிங்ஸ் எல்லாத்துக்குமே நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி எனக்கு ஸ்கிரிப்ட் கொஞ்சம் பிடிக்கல. உங்களுக்கு பிடிச்ச சீன் இதில் என்ன? படம் எப்படிங்க சார்? காந்தா மூவிங்களாண்ணா அருமையாக இருக்காங்க, சூப்பராக இருக்குது. செகண்ட் டைம் பார்க்குறாங்க படம் சூப்பர், ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. நிறைய பேர் லாங்காக சொல்கிறாங்க, அதை நம்பாதீங்க. துல்கர் சல்மான் ஆக்டிவ், வேறு லெவல். ஹீரோயின் ராணா நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. படம் சூப்பருங்க. சேலம் மக்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள், அதை மறக்காமல். ரிவ்யூ மாரியே கொடுங்க. மெயினாக நல்ல ஆக்டிங் சொல்லக்கு வார்த்தை கிடையாது. படம் புரியாதவங்க வேணால் சொல்லுவாங்க, லாங் சொல்லுவாங்க, அதை நம்பிட்டு இருக்காதீங்க. படம் சூப்பராக இருக்குது, ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஃபேமிலி வரலாம். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டு சூப்பர் தான். அது போரிங் கிடையாது. படத்தில் போரிங் கிடையாது. உட்காராச்சிருக்க நம்மளுக்கு உட்காராச்சிருக்க போரிங் கிடையாது கொஞ்சம் கூட. ஆக்டிங் லெவல் ஸ்கில்ல சொல்லவே வேண்டாம், வேறு மாதிரி ரொம்ப. உங்களுக்கு பிடிச்ச சீன் அதில் என்ன? அது சஸ்பென்ஸ் நிறைய இருக்குது, பட் ட்விஸ்ட் நிறைய இருக்குது. அது சொல்லிட்டோன்னா அது ரீச் ஆகிடும், அதை வேண்டாம். அதான் எல்லாமே சூப்பர், போரிங்கே கிடையாது சொல்ல போனாவே. தேங்க்யூ. படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சுங்க. கான்செப்ட் நல்லா இருந்துச்சு. இதில் ஏதாச்சும் லேகிங் இருக்குங்களா? இல்லை, எந்த லேக்கிங்கும் இல்லை. அது டைம் இழுக்கிற மாதிரி தான் இருக்கும் மற்றவங்களுக்கு. ஆனால் புரிஞ்சு பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்கும். படம் நல்லா இல்லை. ஏன்னா என்ன சொல்ல, படம் பயங்கர ஸ்லோ சார். ஃபர்ஸ்ட்லேருந்து இன்டர்வல் வரைக்கும் எனக்கு அப்படியே ஏதோ ட்விஸ்ட் கொண்ட மாதிரியே போகிறாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் ராணா வந்த பிறகு தான் இந்த படத்துல ஏதோ கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்குது. அப்போ கூட கானாலாம் ஒன்றும் கிடையாது, பட் ராணா வந்தோன்னே கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்குது. அண்ட் தென் சமுத்திரகனியும் முடிஞ்ச அளவுக்கு அரைச்சமாக தான் அரைச்சிட்டு இருக்காரு இதில். அவர் துல்கர் சல்மான் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த படத்துக்குள்ளே ஒரு படம் அதுதான் அந்த படத்தில் எடுக்கிறேன்றாங்க. அது நடிக்கிறன்ற பேரில் ரொம்ப ஸ்லோ சார். என்னால் உட்காரவே முடியல. கொஞ்ச நேரம் தூங்கி தான் படம் பார்த்தேன். நான் என்னோட பக்கத்தில் ஒருத்தர் இல்லை, என் பக்கத்தில் ஒருத்தர் ரொம்ப நேரமாக ஒர்க் அவுட்டே தூங்கினார். அவர் நான் சொல்ல தெரியல, தியேட்டரில் வந்தவங்களுக்குலாம் தெரியும். அந்த அளவுக்கு நிறைய பேர் தூங்கிட்டு தான் இருந்தாங்க. மாடர்ன் தேட்டர்லாம் காட்டுறேன், மாடர்ன்
ஸ்டுடியோன்னு காட்டுறாங்க. ஆமா, அதெல்லாம் எப்படி இருக்கு? பழைய காலத்தை காட்டுறாங்க. அதெல்லாம் கனெக்ட் ஆகுதா? பழைய காலத்து ஃபர்ஸ்ட் ஒரு காட்டும்போது ஓல்ட் இஸ் கோல்டுன்னு தான் நினைச்சேன். பட் அது போல்டாலாம் காட்டல, சும்மா ஏதோ பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி காட்டுறாங்க. ஒன்றும் பெரிய லெவல்லாம் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிக்கு பார்க்கலாம். மியூசிக்லாம் மியூசிக்லாம் சுமார் தான் சார், ஒன்றும் அந்த லெவலாம் இல்லை. ஓவராலா பார்க்கலாம் ஒரு டைம். நல்லா இல்லைன்னா ஒரு டைம் எல்லாரும் பார்க்கலாம், அதனால ஒரு டைம் பார்க்கலாம்னு சொல்லலாம் கூடாது. ரெண்டாவது டைம் பார்க்க முடியுமான்றது தான் என்னோட கேள்வி. செகண்ட் ஹாஃப் கிரைமா இருக்கு, இன்ட்ரெஸ்டா போகுதுன்னு சொல்றாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து சார் கிரைம்ன்றதை விட நல்ல டைம் போல, அதான் உண்மை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ராணா வந்த சீன்லேருந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக போகுது. அந்த ஹீரோயின் யாருக்கு ஷூட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சு அப்படியே படம் கொஞ்சம் போணுச்சு. ஆனால் லாக் ஆகிட்டே இருக்குது, படம் ஃபுல்லாக லாக் ஆகிட்டே இருக்கு. என்ன பண்ணியிருந்தா படம் பெட்டரா பண்ணிருக்கோம். படம் நல்லா கொஞ்சம் ஸ்பீடு எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். படம் கொஞ்சம் சுறுசுறுப்பாக காட்டியிருக்கணும். இடையில இந்த குணாபுரத்தை சொன்ன மானியத்தினே புண்மனையெல்லாம் கொஞ்சம் சேர்த்தணும். அதெல்லாம் எதுவும் சேர்த்தலை. ஏதோ படம் நல்லா இல்லை சார் எனக்கு. படம் எப்படி இருக்கு? படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்படி சொல்றது, ஆக்டர் ஹீரோயின் எல்லாம் போரிங்காக இல்லை, சொல்ல போனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. சஸ்பெண்ட் அதிகமாக இருந்துச்சு. ஹீரோயின் நல்லா நடிச்சிருந்தாங்க, ஆக்டரும் நல்லா நடிச்சாங்க. ராணா அவர் இல்லை லாஸ்ட் டைம் இது கூட நல்லா பண்ணார், ஹிட்மியாக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன படத்துல? சஸ்பெண்ட் அதிகமாக இருந்துச்சு, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோதான். படம் நல்லா இருந்துச்சு, எல்லாம் நல்லா பாருங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நல்லா இருந்துச்சு, போர் அடிக்கல, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, ட்விஸ்ட் நிறைய வச்சிருக்காங்க. நல்லா பாருங்க, மிஸ் பண்ணியாதீங்க படத்தை. உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன படத்துல? பிடிச்ச சீன்னா கடைசி சீன், அந்த படம் ரிலீஸ் பண்ணி போட்டது, அதுதான்.